இல்லை சோலார்ல இருந்தா கூட ஒரு சின்ன கிரகத்துல இந்த பூமியில் இருக்கிற எங்க மேல நீர் வைத்தான். எல்லாமே உங்களுடையது, எல்லாமே உங்களுடைய. எங்க மேல நீர் வைத்த இவ்வளவு பெரிய அன்பிற்காக உனக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளினுடைய ஆராதனை முழுவதிலும் தேவனுடைய ஆளுகை பிரசன்னம் அபிஷேகம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவதாக இயேசுவின் நல்ல நாமத்தின் பிதாவே ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹalleluya. சில சபைகளை போல நம்ம அழுது வடிஞ்சு எல்லாம் செய்ய போறதுல நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோம். ஏன்னா அவர் அந்த இருக்கிறதுலயே ரொம்ப கோர பயங்கரமான தண்டனையை எனக்காக உங்களுக்காக ஏற்றுக்கொண்டா ரொம்ப அருமையான வாழ்க்கையை நான் நீங்க வாழணும். Say
எதோடையும் ஒப்பிட முடியாது. ஹalleluya. சகோதரர்கள் நீங்க அப்படியே முன்னாடி வந்து அந்த சேர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கேப் இல்லாம உட்கார்ந்தீங்கன்னா சகோதரிகள் வரவங்க பின்னாடி கூட உட்கார்ந்துக்கலாம். ஸோ ப்ளீஸ் fill all the gaps in lunch chairs. தயவு செய்து நிரப்பினவாறு சகோதரர்கள் மாத்திரம் முன்வரை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய அன்பு ஹalleluya. ஒரே பேராகிய குமாரனாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்க அவரை தந்தருளி எவ்வளவாய் அன்பு கூர்ந்து பக்கத்துல பச்சனை எவ்வளவாய் அன்பு கூர்ந்து எவ்வளவாய்னா இவ்வளவு சிலுவையில அவ்வளவாய் அவரை அன்பு கூர்ந்து. ஹalleluya. சத்தமா ஹalleluya. பத்தாது ஹalleluya. ஆழமான ஆழீலும் ஆழமான அன்பு உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு அகத்து பார்க்க முடியாத அளவிலான அன்பு விவரிக்க முடியாத அன்புதான். ஆழமான ஆழீலும்
எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீ குற்றம் என்ன சொல்லிக்கலாமா? இந்த காலங்களில் நாம் சேர்ந்து ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்த்து சத்தத்தை உயர்த்தி ஹalleluya உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya என் மீது அன்பு கொண்டு பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்த
தேவனாகிய கர்த்தரை உங்களால பாராட்டினால் அதற்காக எத்தனை பேர் இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. அவங்க மாத்திர வாயில திறந்து சத்தமா நன்றி ஆண்டவரே, என் மீது அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி. எத்தனை பேர் அந்த ரத்தம் சிந்திங்கிற வார்த்தைக்காக எத்தனை பேர் உங்க கையில தட்டி இயேசுவே எனக்காய் சிந்திய ரத்தம்
குட் ஃப்ரைடே என்பது துக்கத்தின் நாள் அல்ல, ஒரு வேதனையின் நாள் அல்ல. வேதனையின் நாள் அல்ல, ஒரு மகிழ்ச்சியின் நாள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார் ஐயோ என்று அழுது கொண்டிருக்க வேண்டிய நாட்கள் அல்ல. இயேசு மரித்தாலும் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அவளுக்குள் வேதனை அதிகமாயிருக்கும். வேதனை அதிகமா இருக்கும். ஆனால் குழந்தையை பெற்றவுடனே அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது அந்த வேதனையெல்லாம் அவள் மறந்து விடுகிறாள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகள் உண்மையிலேயே வேதனை நிறைந்ததுதான். ஆனால் அவர் உயிரோடு கூட எழுந்து விட்டபடினால இன்றைக்கும் அவர் மரித்துட்டாரே அப்படின்னு நாம் அழ வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உயிர்த்து விட்டார் என்று சந்தோஷப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழாவிட்டால் இன்னைக்கு குட் ஃப்ரைடே அப்படின்னு கிடையாது. இயேசு மரித்ததை எப்படி கொண்டாட முடியும்? இயேசு மரித்ததை ஏன் கொண்டாடணும்னா அவர் மரித்து உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மரித்தே போனார் என்றால் நாம் கொண்டாட முடியாது. மரித்தே போயிருந்தால் நாம் கொண்டாட முடியாது. ஆனால் மரித்து உயிரோடு எழுந்தபடினால அவருடைய மரணமும் விசேஷமானது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த நாட்களிலே சீடர்களுக்கு சொன்ன ஒரு காரியம், அவருடைய பாடு மரணத்தை சொன்ன அதே நேரத்தில் நான் மறுபடியும் உயிர்த்தெழுவேன் என்பதையும் ஆணித்தரமாய் சொன்னார். அதை அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அதே போல அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர்கள் நம்பாமல் இருக்கும் பொழுது அவருடைய அவிசுவாசத்தை கடிந்து கொண்டார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்து நிமித்தம் நாம் அழுது கொண்டிருப்பதை அவர் விரும்பவில்லை. அன்றைக்கு சிலுவை சுமந்து கொண்டிருக்கும் பொழுதே, மரணத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கும் பொழுதே எருசலேம் குமாரத்திகள் அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள். ஐயோ, உமக்காய் இப்படிப்பட்ட பாடு, எவ்வளவு அற்புதங்களை செய்தீங்க, எவ்வளவு அதிகமாய் செயல்பட்டீங்க, போதித்தீங்க, சத்தியங்களை உபதேசித்தீங்க, உங்களுக்காக இந்த பாடு என்று சொல்லி அழுதார்கள். அப்ப இயேசு சொன்னார், எனக்காக நீங்கள் அழ வேண்டாம். அப்படியே அழணும்னா உங்களுக்கு நினைச்சீங்களா, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. இப்ப இன்றைக்கு நாம் இயேசுடைய மரணத்திற்காக நாம் அழ வேண்டிய புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மரித்தது நிமித்தமாய் நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்க்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று
வெற்றி முழக்கமிட்டு தான் அவர் ஜீவனை விட்டார். எல்லாம் முடிந்தது. அதுக்கு கிரேக்க பதத்தில் டெட்டலஸ்ட்ராய், எல்லாம் செலுத்தி தீர்க்கப்பட்டு விட்டது. செலுத்தி தீர்க்கப்பட்டு விட்டது. அப்ப நம்முடைய கடன்கள் எல்லாம் செலுத்தி தீர்க்கப்பட்டு விட்டாச்சு. நாம் செய்த பாவத்திற்கான தண்டனைகள் எல்லாம் செலுத்தி தீர்க்கப்பட்டாச்சு. நம்முடைய எல்லாவற்றிற்குமான வேதனைகளை எல்லாம் அவர் செலுத்தி தீர்த்து விட்டார். அதுக்கு டெட்டலஸ்ட்ராய் என்ற வார்த்தைக்கு paid in full, முழுவதுமாக செலுத்தி தீர்க்கப்பட்டு விட்டது. இனி செலுத்த வேண்டிய காரியம் என்று ஒன்றுமே இல்லை. நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக செலுத்த வேண்டிய காரியம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாவற்றையும் இயேசு கல்வாரி சிலுவையிலே செலுத்தி தீர்த்து விட்டார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் வெற்றி முழக்கமிட்டு தான் அவர் ஜீவனை கொடுத்தார். ஏன் ஜீவனை கொடுத்தார்? மறுபடியும் ஜீவனை திரும்ப எடுத்துக்கொள்ள முடியும் என்று அவர் நம்பினபடினாலே அவர் அதை சொன்னார். நான் ஜீவனை கொடுக்கிறேன், நான் மறுபடியும் திரும்பவும் உயிரோடு கூட எழுந்திருப்பேன். அது சொன்னபடி அவர் செய்தது. அல்லேலூயா. எனவே குட் ஃப்ரைடே நீங்க துக்க வெள்ளி என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டாம், துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, துக்கம், ஐயோ இயேசுவை அடிச்சிட்டாங்களே, இயேசுவை சிலுவையில் அடிச்சிட்டாங்களே, இயேசு நமக்காய் சிலுவை அறையப்படாவிட்டால் இன்றும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம், இன்றும் நம்மே தண்டனைகள் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் இயேசு செலுத்தி தீர்த்து விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே நாம் இயேசு மரித்து விட்டார் என்று சொல்லி ஒரு செத்த வீட்டில் இருக்கிறது போல நம்ம இருக்கக்கூடாது. உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிறோம் என்ற அந்த ஜீவனோடு கூட நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ரோமன் கேத்தலிக் பின்னணியிலிருந்து வந்தவன். என்னுடைய அம்மாவுடைய அம்மா, நான் சிறு வயதாக இருக்கும் சொல்லுவாங்க, இந்த லென்த் ரேஸ்ல ஏதாவது உற்சாகமான சந்தோஷம் பொங்குதே அப்படிலாம் பாடி பாட்டா அவங்க பயங்கரம் திட்டுவாங்க. இயேசு மரித்து இருக்கிற, நீ சந்தோஷமா பாடுற, சந்தோஷமா பாடுற. அப்ப எனக்கு அவங்கள பார்த்த மட்டும் சந்தோஷமா பாட மாட்டேன், மற்ற சந்தோஷமா இப்படி இருப்பேன். அப்ப இந்த நாட்களில் தெளிவாய் உணர்த்தப்பட்ட ஒரு காரியம், அவருடைய மரண நிமித்தம் நாம் சந்தோஷப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு மரணத்தினால சாத்தா எல்லாமே முடிச்சுன்னு ஒருவேளை நினைச்சான், ஆனால் முடிந்தது அவருடைய காரியம் அல்ல, சாத்தானுடைய ராஜ்யம் தான் முடிவுக்கு வந்தது. அல்லேலூயா. சரி, எளிமையான சில காரியத்தை நாம் என்ன செய்கிறோம், இன்னைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 இந்த 3 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளையால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இல்லாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். கண்களை மூடி, ஆண்டவரே எங்களோடு கூட பேசுவீராக, உடைய வார்த்தை எங்கள் இருதயத்துக்கு நேராய் கடந்து வரட்டும். ஆண்டவரே அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீ பேசுகிறவர், நீங்க பேசுங்கப்பா. உங்க வார்த்தையை எங்களுக்குள்ளாய் தந்து எங்களை நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே நாங்கள் பலனடைந்தவர்களாய் ஆண்டவரே உமக்காய் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் கர்த்தர்களை எடுத்து பயன்படுத்துவீராக. உன்னத கரங்களை கொண்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பாருங்க,
உங்கள் பாவங்களினாலையும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலையும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட உயிர்ப்பித்தது, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, நமக்கு எதிரடியாகவும் கட்டைகளாக குரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலாதபடி எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு சிலுவை குறித்து நாம் தியானிக்க வேண்டியது அவசியம். மறைந்த ஊழியக்காரராக இருக்கிற பிள்ளைகிராம் அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், அவருடைய செய்தியின் சாராம்சமே சிலுவையின் வல்லமை. சிலுவையின் வல்லமை அவருடைய ஒவ்வொரு பிரசங்கத்தினுடைய முக்கியமான ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவும் வல்லமை உள்ள சிலுவை. சிலுவையில என்ன காரியம் நிறைவேற்றினார் அதை குறித்து தான் அவர் மையமாய் வைத்து பிரசங்கித்தார். அவருடைய கூட்டங்கள்ல அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கல, ஆனால் திரள் கூட்டமான ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். இயேசுவை மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். எனவே ஏராளமான காரியங்கள், ஏராளமான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் அவருடைய கூட்டங்கள்ல அவருடைய பிரசனத்தினால மனம் திரும்பி இருக்கிறாங்க. அவர் பேசுகிற வார்த்தை ரொம்ப கருகலான சத்தியம் அப்படின்னு எளிமையான சத்தியம். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவார், சிலுவையின் வல்லமையை குறித்து பேசுவார். அல்லேலூயா. இப்ப இந்த நாட்கள்ல கூட நாம் இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நாம் கிறிஸ்துவோடு கூட இன்னும் இணைகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே இயேசுவை தேடினவங்க தான் நம்ம உள்ள வந்திருக்கிறோம், இயேசுவோடு கூட நெருங்கினவங்க இருக்கிறோம். ஆனால் இந்த குட் ஃப்ரைடே என்று இன்னும் அவரோடு கூட நெருங்குகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். பாருங்க, வாசித்த அந்த வசனத்தில் ஒரு 3 காரியத்தை மாத்திரம் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். அன்னைக்கு சிலுவை மரண தண்டனை என்பது இருக்கிற கொடூரமான ஒரு தண்டனை. இன்றைக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் சேர்ல வைத்து மரண தண்டனை நிறைவேற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். தூக்கி போட்டு மரண தண்டனை நிறைவேற்றுகிற காரியமெல்லாம் இருக்கிறது. அப்ப அந்த வாழ்க்கையிலே அதை போன்ற கொடுமையான ஒரு காரியம் சிலுவையிலே அடித்து கொன்ற ஒரு காரியம். அதுல உச்சபட்ச வேதனைகள் இருக்கக்கூடிய ஒரு காரியங்கள். இந்த சிலுவையிலே அடிக்கப்படும் பொழுது இதெல்லாம் கடந்து வந்தது. இது எல்லாமே ஏன் சிலுவையிலே இயேசு அடிக்கப்பட்டார்? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை எல்லாம் நீக்கும்படியா இயேசு நமக்காக மரத்திலே தூக்கப்பட்டார். ஆதியிலே தேவன் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி நல்ல ஒரு தோட்டத்திலே வைத்தார். முதல் பாவம் ஒரு மரத்தின் மூலமாய் வந்தது. நன்மை தீமை அறியக்கூடிய கனியை ருசியும் கூடாது என்று தேவன் சொல்லியிருந்தார். ஆனால் ஆதாம் ஏவாள் அதை புசித்தார்கள். அதன் நிமித்தமாய் பாவம் இந்த உலகத்துக்குள் வந்தது. அதன் நிமித்தமாய், பாவத்தின் நிமித்தமாய் எல்லா விதமான சாபங்கள், வேதனைகள், வருத்தங்கள், மரணங்கள், வியாதிகள் எல்லாம் கடந்து வந்துச்சு. தரித்திரங்கள், குறைவுகள், அழுகைகள், கோபம், எரிச்சல், இப்படி என்னென்ன காரியங்கள்லாம் மோசமான காரியமா இருக்கோ எல்லாமே அது மூலமாய் கடந்து வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டு அந்த சாபத்தை எல்லாம் அவர் முடித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நாம் சிலுவையின் வல்லமை என்ற தலைப்பில் ஒரு 3 காரியத்தை மாத்திரம் நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். நான் வாசித்த இந்த வசனத்தில் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் பின்பதிலே சொல்லப்பட்டிருக்கு, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. சிலுவையில் நடந்த முக்கியமான காரியம். ஏன் இயேசு சிலுவைக்கு போக வேண்டும்? இந்த சிலுவையில் தான் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்ப இந்த மன்னிப்பு ஒரு தியாகத்தின் மூலமாய் வருகிறது. மன்னிப்பு பாருங்க, நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு எளிமையான வார்த்தையின் மூலமா இல்ல, மன்னிப்பு தியாகத்தின் மூலமாய் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு மோசமான பாவியா இருந்தாலும் அந்த பாவியை மன்னிப்பதற்காக அவர் கொடூரமான சாக்ரிஃபைஸ், கொடூரமான தியாகத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்ப அதன் நிமித்தமாய் அவர் கொடூரமான தண்டனையை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். பவுல் சொல்கிறார். எல்லாரும் சொன்ன இந்த மன்னிப்பை குறித்து இந்த பவுல் பிரசங்கிக்கும் பொழுது, சிலுவை குறித்து அவர் பிரசங்கிக்கும் முன்பதாக அவர் சொல்லக்கூடிய முக்கியமான காரியம், பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அந்த வார்த்தை உண்மையா இருக்கு. ஏன் அப்படின்னா, என் வாழ்க்கையில நான் பிரதான பாவியா இருந்தேன், என்னுடைய வாழ்க்கையில இயேசு வந்ததுனால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. சொந்த அனுபவம். இப்ப இயேசு மன்னிக்கிறார் என்று சொல்வது எளிது, ஆனா இயேசு மன்னிக்கிறார் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். என்னை அவர் மன்னித்திருக்கிறார், என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதான் முக்கியமானது. இன்றைக்கு நாம் குட் ஃப்ரைடே இந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை தியானிக்கின்ற இந்த நாளில் இயேசு மரித்தார் என்பதை காட்டிலும் அவர் எனக்காக மரித்தார். நான் பட வேண்டிய பாடுகள், நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகளை அவர் எனக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட், நான் செய்ய வேண்டியதற்கு பதிலாக, நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனைக்கு பதிலாக, நான் அனுபவிக்கப்பட்ட வேண்டிய வேதனைக்கு பதிலாக அவரின் வேதனையை சுமந்து கொண்டார். பாருங்க, விளையாட்டுகள் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் உண்டு. ஒருத்தங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்காக இன்னொருத்தங்க செய்வாங்க, போய் இறங்கி விளையாடுவாங்க. அந்த சப்ஸ்டிட்யூட் நன்மைக்காக செயல்பட்டிருக்காங்க. ஆனா எந்த ஒரு காரியமும் நம்முடைய வேதனையை மற்றவர்கள் வாங்கிக் கொள்ள முடியாது. தாயை கூட தன் பிள்ளையுடைய வேதனையை தான் சுமக்க முடியாது. தாயின் மேலாக இயேசு நம்முடைய வேதனைகளை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் அவர் பேசும் பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இது உண்மையான வார்த்தை. அந்த உண்மையான வார்த்தை என் மூலமா நிறைவேறிருக்கிறது. நான் பாவியில பிரதான பாவியாயிருக்கும். எப்படிப்பட்ட பாவியா இருந்தா, இருக்கிறதுலே மோசமான சொல்லுகிறேன், பாவியில பிரதான பாவி தான். ஆனா என்னையும் அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மன்னிப்பை பெறுகிற இந்த காரியம் தான் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய. என்னுடைய 18வது வயதுல நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், இயேசுவை பற்றி தெரிந்திருந்தாலும், இயேசு இயேசு பாடிக்கொண்டிருந்தா கூட, நான் எத்தனையோ சிலுவை பாதையில சிலுவையை எத்தனையோ நாட்கள் சுமந்து இருக்கிறேன். சிறு வயசுல இருந்த இந்த சர்ச்சில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிலுவை பாதை நடக்கும். 14 படங்கள், இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் பாடுபட்டார் அப்படின்னு ஒரு 14 காரியம். அதுக்கு முன்னாடி சிலுவையை பிடிச்சிட்டு நிக்கிறதுக்கு, அது சின்ன வயசுல போட்டா போட்டி. ஒரு ஆள் நடுவில் சிலுவை பிடிச்சிக்கணும், 2 பக்கம் மெழுகுதிரி ஸ்டாண்டர்
2 பேர் ஏறி நிக்கிற காரியம். அப்ப ஒவ்வொரு காரியத்தையும் தியானிக்கும் பொழுது அந்தந்த நேரம் என்ன செய்ய நிக்கிற ஒரு காரியம். அது போல குட் ஃப்ரைடே பெரிய வழி என்று அது மிக பிரமாண்டமாய் என்ன செய்ய நடத்தப்படும். சரி, ஆனா அப்படி சிலுவையிலே சுமந்த ஒரு சிறுவன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலை. சிறு வயதில் என்னுடைய 9வது வயதில் என்னுடைய தாயார் இறந்து போனாங்க. அதிலிருந்து பலவிதமான வேதனைகள், பலவிதமான சூழ்நிலைகள். அப்ப என் தாய் இல்லையே என்பதை குறித்த இயக்கங்கள் உருவாக்கும். பல காரியங்களே கடந்து சென்றிருக்கிறேன். அப்ப தாய் இழந்தபடினாலே ஒரு கண்டிப்பில்லாதவனாய் நான் வளர்க்கப்பட்டேன். அந்த சிறு வயதிலேயே 9-10 வயதிலேயே எல்லா விதமான தவறுகளையும் செய்ய ஆரம்பித்தது. தவறை செய்யறது வெளியே நல்லவன போல காட்டிக்கொள்வது, அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஆனால் ஒரு சமயத்துல குடும்பத்தில் வந்த சில சூழ்நிலைகள், காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது கடவுளே இல்லை அப்படிங்கிற நிலைமைகள்லாம் போனோம். பல தெய்வங்களை தேடி பார்த்தேன், அதுவும் முடியாம கடவுளே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு நான் வந்தேன். அந்த நாட்களில் ஒரு தெய்வ மனிதர் மூலமாக, ஒரு சகோதரர் மூலமாக வேதத்தை குறித்து அறிய வாய்ப்பு கிடைக்கிறது. வேதத்தை படிக்க ஆரம்பித்தேன். அந்த நாளிலே அதுவரை நாங்கெல்லாம் சரியா இருக்கணும், தேவன் தான் அநியாயம் செய்து விட்டார் என்று நினைத்த நான் வேதத்தை படிக்க சில வேதத்தில் உள்ள வார்த்தைகளை கேட்க நான் ஒரு நாள் முழுவதும் உணர்த்தப்பட்டேன். தேவன் தவறு செய்யல, நான் தான் தவறு பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த தவறுகளையும் இயேசு சுமந்து விட்டாரே என்பதை அறிந்து முழுவதுமாய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய. அப்பொழுது என் மேல இருந்த ஒரு பெரிய பாரம் நீங்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி என் முகத்தை சிரிப்பை பார்க்க முடியாது. எப்பயும் ஒரு சீரியஸான ஒரு மனிதனாக காண முடியும். நல்லா இருந்துட்டு இருப்பேன். திடீரென்று சில நினைவுகள் வந்துருச்சுன்னா, என் தாயை குறித்த ஒரு நினைவு வந்துச்சுன்னா அப்படியே சோகமாயிடும். எல்லாரும் சந்தோஷமா சிரித்துட்டு இருப்பாங்க, நான் ஒரு மூலையில உட்கார்ந்து அப்படியே வேதனையா உட்கார்ந்து. ஆனா என்றைக்கு இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், இயேசு என்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கு வந்தார்கள், இயேசு சிலுவையில எனக்காய்ப்பட்ட பாடுகளை அவர் எனக்காய்ப்பட்டார் என்று நான் உணர்ந்தேனோ, அன்றே என் வாழ்க்கையில் பெரிய மாற்றம். வாரங்களெல்லாம் மாறினது, அந்த சந்தோஷம் கடந்து வர அப்ப அன்றிலிருந்து மிகப்பெரிய பாதையாக நான் பரிசுத்தவானாய் மாற்றம், நீதிமானாய் மாற்றம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனையும் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது அந்த பாவத்தினுடைய விளைவுகள், பாவத்தினுடைய காரியம். அவர்கள் செய்த பாவம், அவர் முன்னோர்கள் செய்த பாவங்கள் தொடர்ந்து என்ன செய்கிறது, கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நிழலை போல கடந்து வந்து பாதிக்கிற அந்த பாவத்திலிருந்து நம்மை மன்னித்து விட்டார், விடுவித்து விட்டார். கொலோசியர் 2:14 சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு எதிரையாகவும் கட்டளையால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிடாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணையடித்தார். பாருங்க, நாம் செய்த தவறுகளுக்கு எரி நரகம் தான் நம்ம போடும், அப்படித்தான் நியாயப்பிரமாணம் சொல்கிறது. ஆனால் நமக்கு எதிராக இருந்த எல்லா கையெழுத்தையும் அவர் குலைத்து விட்டார். தானே நமக்கு பதிலாக
அவர் பலியாகி தண்டனை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இனி என் பிள்ளைகள் இந்த தண்டனை அனுபவிக்க கூடாது என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இப்ப இந்த நாட்கள்ல நம்முடைய தனிப்பட்ட அனுபவம் இது ரொம்ப முக்கியம். இயேசு பாவிகளை ரட்சிக்க வந்தார், அது உண்மைதான். ஏன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா, நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேனா, இதுதான் முக்கியமான காரியம். இயேசு என் பாவங்களுக்காக மரித்து விட்டார், அதை சுமந்து தீர்த்து விட்டார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுதுதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. தண்டனை, அதனுடைய எல்லா தண்டனைகள், அந்த பின்னாடி தொடர்ந்து வருகிற எல்லா காரியங்கள் நம்மை விட்டு போகிறது. அல்லேலூயா. அடுத்த 13 வசனத்தை கொலோசியர் 2 அதிகாரம் 13 வசனம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்தசனம் இல்லாமையினாலேயும் மரித்தவராயிருந்த உங்களையும் அவரோட உயிர்ப்பித்து. இந்த சிலுவையில இயேசு முதலாவது செய்தது நமக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த மன்னிப்பை கொடுப்பதற்காக அவர் மிகப்பெரிய கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. மன்னிப்பு சாதாரணமே வரல. நான் பட வேண்டிய எல்லா வேதனையும் அவர் பட்டுவிட்டு அது நிமித்தமாய் மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக இந்த சிலுவைகளின் மூலமாக நமக்கு ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார், உயிர்ப்பித்திருக்கிறார். மரித்தவர்களாய், அக்கிரமங்களின் பாவங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். அவரோட என்ன செய்திருக்கிறார்? உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சிலுவையோட முக்கியமான ஒரு காரியம் பாவம் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, இன்றைக்கு புதிய வாழ்க்கை வாழும்படியாய் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் குடியிருந்து ஒரு புதிய வாழ்க்கையை நமக்காய் கொடுக்கும்படி அவர் நமக்குள்ளாய் குடியிருந்து புதிய வாழ்வை கொடுக்கிறார். ஒரு அபரிதமான ஒரு வாழ்க்கை, ஒரு மேன்மையான ஒரு வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. பாருங்க, ஜான் நியூட்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன். அந்த மனிதன் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு மனிதன். அந்த நாட்களில் அடிமை வியாபாரங்கள் இருந்தது. மனிதர்களை அடிமைகளாய் சந்தையில விலைக்கு வாங்கி அடிமைப்படுத்துகிற காரியம் இருந்தது. அப்படிப்பட்ட வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மனிதன். இன்றைக்கும் கிட்னாப்பிங், ஆழ்கடத்தல் இன்றைக்கும் என்ன செய்கிறது? பிள்ளைகளை கடத்துகிறார்கள். அதை கடத்தி, பிள்ளைகளை கடத்தி கண்ணை கெடுத்து கைகளை காலை ஒடிச்சு பிச்சை எடுக்க வைக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு குழந்தைகளை கடத்தி அதனுடைய உறுப்புகளை எல்லாம் எடுத்து வைக்கிறவங்க இருக்கிறாங்க. பெண் பிள்ளைகளை கடத்தி விபச்சார தொழிலில் ஈடுபடுத்தும்படியாய் காரியங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. நான் சில ஆண்டுகளுக்கு முன்னதாய் கொல்கத்தா ஊழியத்துக்காக கடந்து செல்லும் பொழுது அங்கே ஒரு ஊழியக்கார குடும்பத்தை நான் சந்தித்தேன். அந்த ஊழியருடைய மனைவி கடந்த நாட்கள் சொன்ன ஒரு காரியம் வேதனையோடு கூட சொன்னாங்க. அந்த கொல்கத்தா ஒரு பகுதியில் அந்த குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ண பிற்பாடு அந்த பெற்றோரே அந்த பிள்ளைகளை சில லட்சத்திற்கு பாலியல் தொழிலுக்காக விற்று விடுவார். இதற்கு பின்பதாக பெரிய கூட்டம் இருக்குது, பெரிய அரசியல்வாதிகள் தொடர்புகள் இருக்குது. இன்றைக்கு இவ்வளவு பெரிய சட்டங்கள், காரியங்கள் எல்லாம் இருக்கிற இந்த நாட்களிலும் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வேதனையான ஒரு காரியம். இன்றைக்கும் ஆழ்கடத்தல்கள் நடந்து கொண்டு பாருங்க. அந்த ஜான் நியூட்டன் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதன் ஆட்களை கடத்துவது, அவர்களை விற்பது, பல காரியத்தில் விற்பது, இப்படிப்பட்ட கொடுமையான காரியத்தை செய்து கொண்டது.
ஒரு சமயம் இவனுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு அலையில அடித்துக் கொள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு மிகப்பெரிய புயலிலே இனி உயிர் போய்விடும், இனி பிழைக்க முடியாது என்ற அந்த நிலையில இயேசு அவனுடைய வாழ்க்கையில சந்தித்தார். இயேசு அவனுடைய வாழ்க்கையை சந்தித்த பிற்பாடு அவனுடைய வாழ்க்கை அப்படி டோட்டலா மாறினது. அப்படி அடிமை வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர், ஆட்களை கடத்தி கொடூரமான காரியங்களை செய்து கொண்டிருந்தவர், அவனுடைய வாழ்க்கையில ஒரு மரண தருவாய் சந்தர்ப்பம் வரும் பொழுது, எல்லாம் கைவிட்டப்பட்ட சமயத்துல அவன் இயேசுவை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார். இயேசு அவனை சந்தித்தார். அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றப்பட்டது. அப்படி மாற்றப்பட்ட பிற்பாடு அவன் ஒரு பாடலை பாடினான். ஆங்கிலத்தில் அமேசிங் கிரேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு புகழ்பெற்ற பாடல். அதுல நான் எப்படி பாவியா இருந்த, எப்படி என்னை ஆண்டவர் மீட்டுக் கொண்டார் என்பதை குறித்தெல்லாம் அந்த நல்ல வரிகள் வரும். 1760 சம்திங்ல அந்த பாட்டு இயக்கப்பட்டது. இன்றைக்கும் அது ஒரு கருத்துள்ள பாடல்களாக என்ன செய்யப்படுகிறது, அது பாடப்படுகிறது. எல்லா மொழிகளிலும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு இருக்கு, தமிழ்லையும் என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த பாடல் இருக்கு. இந்த மனிதன் வாழ்க்கையில அவ்வளவு மோசமா இருந்த ஒரு மனிதன், அவன் வாழ்க்கை நன்றாய் மாறினது. அப்ப இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்துல மரித்திருந்த நம்மை இன்றைக்கு அவரை போல வாழும்படியாக நம்ம உயிர்ப்பித்திருக்கிறார். இதுதான் முக்கியமான காரியம். இன்னைக்கு சிலுவையின் வல்லமை முதலாவது நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது, இரண்டாவது நம்மை பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போயிருந்த நம்மை உயிர்ப்பிக்கிறது. இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், பாவத்திற்கு நாம் மரித்தவர்களாய், நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்களாய் இன்றைக்கு சிலுவை உயிர்ப்பித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட நிமித்தமாய் நீங்களும் நானும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நீ பாவத்துக்காய் வாழ்ந்ததற்காய் அல்ல, நீதிக்காய் வாழ்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் செய்யணுங்க அந்த இன்டென்ஷன், அந்த தூண்டுதல் நம்ம விட்டு மாறி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற அந்த காரியம் நமக்குள்ளாய் கிடந்தது. ஹல்லேலூயா. அப்ப சிலுவையின் வல்லமை நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது மன்னிக்கிறது, இரண்டாவது உயிர்ப்பிக்கிறது. சொல்லுங்க, உயிர்ப்பிக்கிறது. நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்லிருக்கேன்? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப அந்த ஜான் நியூட்டன் சொன்ன ஒரு காரியம், அவ்வளவு கொடூரமான பாதையா இருந்தேன், இயேசுடைய அன்பு என்னை கண்டு என்னை மீட்டு விட்டது, என்னை உயிர்ப்பித்திருக்கிறது. அப்ப அவ்வளவு கொடூரமாய் இருந்த ஒரு மனிதன், அவன் தேவனுடைய அன்பினால் சந்திக்கப்பட்டு, கல்வாரி அன்பினால் சந்திக்கப்பட்டு, அவன் உயிர்ப்பிக்கப்பட்டு புதிய மனிதனாய் மாறிவிட்டான். பழைய தொழிலெல்லாம் விட்டு புது மனிதனாய் மாறி தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதனாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குற்றேட நம்ம வாழ்க்கையில இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கோம். அதுதான் முக்கியமான காரணம். அந்த சிலுவையின் வல்லமை நம்மை மன்னிக்கிற வல்லமை மாத்திரமல்ல, நம்மை உயிர்ப்பிக்கிற வல்லமை. மூன்றாவது சொல்லப்பட்டிருக்க அதே குலோசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியேறமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது சிலுவையில முக்கியமான காரியம், நம்முடைய எதிராளியான பிசாசானவன், எதிராய் நம்மை திசை திருப்புகிற, நமக்கு தீமை செய்கிற, நம்மை தீமை செய்ய வைக்கிற, சொல்லப்பட்டிருக்க ஆதி முதல் பாவம் செய்கிறவனாயிருக்கான்.
பாவம் செய்ய பண்ணுகிறவனாய் இருக்கிறான். இன்றைக்கு மனிதர்கள் பாவம் செய்வது அவர்களை செய்வதல்ல, அவர்களை செய்ய பண்ணுகிறான். பாருங்க, இன்னைக்கு நான் நன்மை செய்தேன்னா என்னுடைய பலத்தினால் அல்ல, ஆவியானுடைய பலத்தினால் நாம் நன்மை செய்கிறோம். ஆனால் தீமை செய்யும் பொழுது தன்னுடைய பலத்தினால் அல்ல, பிசாசின் பலத்தினால் பாவம் செய்கிறவர்களாய். அப்ப பாவத்துக்கு பின்னாடி யார் தான் இருக்கிறா? பிசாசு இருக்கிறா. இன்னைக்கு ஒரு மனிதன் பாவம் செய்ததை பார்க்கும் பொழுது நமக்குள்ள கோபம் வரத்தான் செய்யும். இன்னைக்கு நான் பேப்பர்ல பார்க்கிறோம், சிறு பிள்ளைகளை பாலியல் தொந்தரவு பண்ணுகிறவர்கள் இருக்கிறார். 3 வயது குழந்தைகளை பாலியல் தொந்தரவு பண்ணுகிற காரியங்கள் பேப்பர்ல பார்க்கிறோம். சில விதத்துல இப்படிப்பட்ட ஆட்களை குறித்து பார்க்கும்போது கண்டவுடனே சுடணும் அப்படிங்க ஒரு காரியம் தான் வரும். ஒரு மிருகத்தனமா இருக்கிறார்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் வரும். ஆனா அந்த கோபத்தை நம்ம யார் மேல காட்டணும்? அப்படிப்பட்ட பாவத்தை செய்ய வைக்கிற அந்த ஆவி, அப்போ பாவம் ஒரு மனிதன் செய்கிறான் என்றால் அந்த மனிதனுடைய பலத்தினால் அவன் செய்வதில்லை, அவனுக்கு பின்னால் பிசாசு செயல்படுகிறான். அந்த தீய ஆவி உபச்சாரம் பண்ண வைக்கிறது, கொலை பண்ண வைக்கிறது, பொய் சொல்ல வைக்கிறது. இப்படி பல காரியத்துக்கு அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? அந்த தீய ஆவி இருக்கு. இதை நம்ம அறிந்து கொள்ளும். எனவே அந்த மனிதன் மேல் கோபப்படுவதற்கு முன்பதாக அந்த மனிதனை அப்படிப்பட்ட பாவத்தை செய்ய வைக்கிற அந்த தீய ஆவியின் மேல நமக்குள்ள கோபம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க சொல்ற முக்கியமான ஒரு காரியம், அந்த சாத்தானை, அதனுடைய துணைத்தனங்களை, அதிகாரங்களை வெளியரங்கமான கோலமாக்கி. ரோமருடைய ஆட்சியில ஒரு ராஜாவை அவங்க ஜெயித்து விட்டார்கள். என்ன செய்வாங்கன்னா, அந்த யாரை இவர்கள் தோற்கடித்தார்களோ ஜெயித்தார்களோ அந்த ராஜாவை சங்கிலியா கட்டி சந்தை வழியாக, ஆட்கள் இருக்கிற வழியாக என்ன செய்வாங்க, நடத்தி கூட்டு சென்று இவர்கள் எல்லாம் படைகளை வந்து, குதிரைகளை வந்து அவங்களை நடத்தி கூட்டி சொல்லுவாங்க. அதை பார்க்கும் பொழுது இதற்கு முன்பதாக அந்த ராஜா அதே தெருக்கள்ல பவனி வந்திருப்பார், குதிரை மேல வந்திருப்பார், ரதத்தின் மேல வந்திருப்பார், கிரீடத்தை வைத்து வந்திருப்பார். ஆனா இப்ப அதே பகுதியில் என்ன செய்வாங்க, கைதியாக, சில சமயம் நிர்வாணமாக அவங்கள நடத்தப்படுவாங்க. அப்பொழுது எந்த இடத்துல எந்த ஜனங்கள் ராஜாவாய் மதித்தாங்களோ அதே ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே காரியங்கள். ரோமனுடைய ஒரு ஸ்டேட், யாரை வின் பண்றாங்களோ ஜெயிக்கிறாங்களோ அவங்க இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாங்க. அப்ப இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாக இருந்தவன், ஜனங்களை ஆட்டி படைத்துக் கொண்டவன், பாவம் செய்ய தூண்டிக் கொண்டிருந்தவன், நித்தமும் பொல்லாங்கானதை சிந்திக்க வைத்துக் கொண்டிருந்த அவனை இயேசு வெளியரங்கமான கோலமாக்கிறான். இவன் தான் இதுவரைக்கும் நம்மளை வேதனைப்படுத்தினவன், ஆண்டு கொண்டிருந்தவன், கொடூரமாய் ஆண்டு கொண்டிருந்தவன். இன்றைக்கு அவன் என்ன செய்தான்? வெளியரங்கமான கோலமாக்கி. இன்னைக்கு அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த நிலைமைக்கு இயேசு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது அங்கே வெற்றி பெற்ற சிப்பாய்கள், இவங்களுக்கு இவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சி அவங்களுடைய
ஆயுதங்கள் எல்லாம் உரிந்து கொண்டு இவர்களை கை விலங்குகளை போட்டு கொண்டு போவது போல இயேசு கிறிஸ்து பிசாசுடைய எல்லா விதமான துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இங்க பவுல் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரு காரியம், சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார், சாத்தானை வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அப்ப சாத்தானை வெற்றி பெற்று வெளியரங்கமான கோலமாய் மாற்றினார். ஒண்ணு எனக்கு ரொம்ப அதிகமா பிடித்த வேத வசனம் 1 யோவான் 3:8. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். Hallelujah. The reason the Son of God appeared was to destroy the devil's work. பிசாசுடைய செயல்களை, கிரியைகளை அழிப்பதற்காக இயேசு வந்தார். Hallelujah. அப்ப இன்னைக்கு அனைவரும் பிசாசை அழிக்கணும்னு நினைப்பாங்க. பிசாசை அழிக்க முடியாது. பிசாசை அழிக்க முடியாது. பிசாசும் தேவதூதனாய் இருந்தவன். தேவன் எப்படி இருக்கிறாரோ, ஆவியா இருக்கிறார், அதை போலவே அப்படி இருந்தவன். அவனுக்கு அழிக்க முடியாது. பிசாசை அழிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவன் அழிய மாட்டான். ஆனா அவன் செய்கையை அழிக்கத்தான் இயேசுவே வந்தான். பிசாசு அழிக்கப்படுறதுக்கு ஒரு நாட்கள் உண்டு. அது அழிக்கனா நித்திய நரகத்துல போடுவார். இயேசு போட்டு, நரகம் யாருக்காக உருவாக்கப்பட்டது? மனிதர்களுக்காக அல்ல, பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காக உருவாக்கப்பட்டது. வேதம் தெளிவாக சொல்லப்பட்டது. பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காக உருவாக்கப்பட்டது. எனவே அவருடைய கிரியைகளை அழிக்கும்படி இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு 1 யோவான் 3:8 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டிருக்கு. இயேசு சிலுவையிலே அவர் அறையப்பட்டது நிமித்தமாய் அந்த சிலுவையிலே பிசாசை வெற்றி சிறந்தார், வெளியரங்கமான கோலமாக்கினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே வெற்றியை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நீங்கள் அந்த எடுத்த உடனே விசுவாசிக்கிறோம் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசனை துரத்துவீர்கள். மார்க் 16:17 சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசிக்கும் பொழுது இயேசு எனக்காய் மரித்த உயிரோடு கூட எழுந்தார் என்று விசுவாசித்த ஆரம்பித்த உடனே முதல் அதிகாரம் என்னதான் அவர் கொடுக்கிறார்? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரங்களை கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார்கள். சீடர்கள் அப்போஸ்தலர்களுக்கு முதலாவது அவர்களை ஊழியத்துக்கு அனுப்பும்போது சொன்ன ஒரு காரியம், சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரங்களை கொடுக்கிறேன். அதே அதிகாரத்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இயேசு கொடுக்கிறார். நாம் என்றைக்கு விசுவாசிக்கிறோம், இயேசு எனக்காய் மரித்து உயிரோடு எழுந்தார் விசுவாசிக்கிறோமோ, அன்றைக்கே நம்ம வாழ்க்கையில பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு, பிசாசை துரத்துவதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த சிலுவையின் மூலமாய் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை வித்தியாசமாய் பயன்படுத்தின, தீமை செய்யும்படியாய் பயன்படுத்தின அந்த பிசாசை, அதனுடைய கிரியைகளை, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு அங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிசாசின் கிரியையை அழித்து விட்டார். அவனை வெளியரங்கமான கோலமாக்கி விட்டார். இப்ப அவனுடைய எந்த அதிகாரமும் இல்லை. பிசாசு அநேகரை மரண பயத்தினாலே அடிமைப்படுத்தி விட்டான். இப்ப மரணத்தின் அதிகாரம் அவன் கையில் இல்ல. வெளிப்படுத்தல் விசேஷம் 1 அதிகாரம் 20 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் மரித்தேன் ஆனால் உயிரோடு கூட இருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்திற்குரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்றைக்கு மரணத்துக்குரிய திறவுகோல் இயேசுவின் கையில் இருக்கிறது. பாதாளத்துக்குரிய திறவுகோல் இயேசுவின் கையில் இருக்கிறது.
அல்லேலூயா. எனவே இன்றைக்கு மரணத்தை குறித்து பிசாசு மரணத்தை கொண்டு வர முடியாது. பிசாசுக்கு அந்த அதிகாரம் இல்ல. அந்த அதிகாரம் அவன் கையில் இருந்தது. இயேசு சிலுவையிலே அதை பறித்து விட்டார். இன்றைக்கு அவர் கையில் இருக்கு. அல்லேலூயா. இனி மரணத்தை குறித்து நம்ம பயப்படணும் அவசியம் இல்லை. நாம் பிசாசை ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்து நமக்காய் ஜெயித்திருக்கிறார். வெளியரங்க புறமாகிட்டாரு. இனி நாம் எதிர்த்துனா போதும், முடிஞ்சு போகும். மிகப்பெரிய வெற்றியை இயேசு தந்தார். சிலுவை நமக்கு வல்லமையுள்ள அந்த சிலுவை 3 காரியத்தை சொல்கிறது. ஒன்று, நாம் மன்னிக்கப்பட்டுள்ளோம். எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் என்ன காரியமா இருந்தாலும் எல்லாம் சிலுவையில் அவ்வளவு பெரிய தியாகத்தின் மூலமாய் நாம் மன்னிக்கப்பட்டுள்ளோம். இரண்டாவதாக நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நன்மை செய்வதற்காக, நாம் தீமை செய்வதற்கு அல்ல, நன்மை செய்வதற்காக உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஆற்றலை தேவன் தரும்படியாக நம்மை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். சிலுவை இரண்டாவது உயிர்ப்பித்தார். மூன்றாவது, எல்லா துறைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாம் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி செய்தார். பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழைக்கப்பட்டு விட்டாச்சு. இனி பிசாசினால் ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசு தந்திரமா இன்னைக்கு அவன்கிட்ட இருக்குது. அவன் தந்திரத்தை எதிர்த்து இருக்கணும். அவனுடைய காரியம் என்னங்கிற நமக்கு தெரியணும். பிசாசுக்கு மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு அடுத்து கிடையவே கிடையாது. அவனுடைய முடிவு சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய முடிவு அக்கினியும் கந்தகம் எரிகின்ற அக்கினி கடலிலே பங்கெடுக்கும். இப்ப இன்னும் நரகத்துல பிசாச இயேசு போடவில்லை, தேவன் போடவில்லை. இன்றைக்கு அவனை வெளியரங்கமான கோலமாக்கிட்டாரு. இன்றைக்கு அவனை மேற்கொள்வதற்கு, எதிர்த்து நிற்பதற்கு உங்களையும் என்னை கொண்டுதான் அவனுக்கு தண்டனை வழங்குவதற்கு, அவனை இருப்பு விலங்குகளால் கட்டுவதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவன் மேல் செலுத்துவதற்கு இன்றைக்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு சாத்தான நம்மளை பாவம் செய்ய பண்ணின சாத்தானை நாம் நரகத்திலே தள்ளுவதற்கு, எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை சொல்வதற்கு நமக்கு தான் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப பிசாசை நியாயம் தீர்க்கிற ஜட்ஜாக அவரோடு கூட நம்மையும் தேவன் வைத்திருக்கிறார். எனவே பிசாசை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு பிசாசுடைய கிரியை, பிசாசுடைய காரியம் தெரிஞ்சுக்கலாம், நம்ம சந்தோஷப்படணும். பிசாசே, உன்னால ஒன்றும் செய்ய முடியாது, நீ வெளியரங்கமான கோலமாக்கிட்ட, உன்னுடைய கிரியைகள்லாம் இயேசு அழித்து விட்டார். இன்னைக்கு மீதி உள்ள காரியத்தை எதிர்த்து நிற்கவும் அழிப்பதற்கும் உன் கிரியை அழிப்பதற்கும் கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்தார். அந்த சிலுவை மூலமாய் இயேசு வெற்றி சென்றார். அதே சிலுவை மூலமாய் நமக்கும் வெற்றியை கொடுத்தார். சிலுவை மூலமாய் மன்னிக்கப்பட்டோம், சிலுவை மூலமாய் விடுவிக்கப்பட்டோம், சிலுவை மூலமாய் பிசாசை ஜெயிக்கிறோம். அப்படியே எழுந்திருப்போம். எல்லாம் தேவனுடைய பிதாவே, நல்ல விளைக்காக என்று செலுத்துகிறோம். இந்த குட் ஃப்ரைடே நாளுக்காக நாம் என்று செலுத்துகிறோம். சுதந்திரமாக நீர் எங்களுக்காக கட்ட அந்த பாடுகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். சிலுவை குறித்து நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். இந்த சிலுவை ஒரு வேதனையின் கொடுமையின் அடையாளமா இருந்தது. ஆனால் இயேசு அதை நீர் மரித்த போது அந்த சிலுவையில எங்களுக்கு மன்னிப்பை கொடுத்துட்டீங்க. அந்த சிலுவையாலே எங்களை உயிர்ப்பித்துட்டீங்க. அந்த சிலுவையாலே பிசாசை ஜெயித்துட்டீங்க. பிசாசை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை நம்ம தந்துட்டீங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர்
வாய்த்தரவாத ஆட்டுக்குட்டியை போல, மைக்கத்திற்கு முன்பதாக வாய்த்தரவாத ஆட்டுக்குட்டியை போல அவர் எல்லா பாடுகளையும் பட்டார். அவர் எல்லாரும் பலவீனமானவர்கள் என்று எண்ணினார்கள். அவர் அங்க யுத்தம் பண்ணல, சண்டைகள, பலவீனமானவர்கள் எண்ணினாங்க. பிசாசு கொக்கரித்தான், நான் அவரை அழித்து விட்டேன் என்று. அப்பொழுதுதான் தெரிந்தது, அழிக்கப்பட்டது இயேசு அல்ல, பிசாசு தான் சிலுவையிலே அழிக்கப்பட்டான். உன்னுடைய கிரியை தான் அழிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்து பலவீனமாய் தோன்றுகிற, அவமானமாய் தோன்றுகிற, கொடூரமாய் தோன்றுகிற அந்த காரியத்தின் மூலமாய் அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அவரை எல்லாரும் பரிதாபப்பட்டாங்க. ஐயோ, இவருக்கா இந்த பாடு, இவருக்கா இந்த வேதனை, இவருக்கா இந்த கஷ்டம் என்னெல்லாம் வேதனைப்படுத்தாங்க. ஆனா அந்த கஷ்டத்தை அவர் அப்படியே மாற்றினார். எது பலவீனமாய் தோன்றப்பட்டதோ அதிலே கர்த்தர் ஜெயத்தை எடுத்திருக்கிறார். இன்றைக்கு சிலுவை ஒரு அவமானமாய் தோன்றப்பட்டது, அது பைத்தியமாய் தோன்றப்பட்டது. ஆனா இன்றைக்கு சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமோ, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. இந்த சிலுவை மூலமாய் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மன்னிப்பு இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில இன்னைக்கு அதான் முக்கியம். அப்ப இந்த தனிப்பட்ட விதத்துல மன்னிப்பு பெற்றுக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்டது அவர் செய்த பாவத்துக்காக அல்ல. அவர் பாவமே செய்யல, நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு தண்டனையை ஏற்றுவிட்டு நமக்கு மன்னிப்பை கொடுத்தார். அப்ப நாம் இன்றைக்கு சொல்லணும், சிலுவை மூலமாய் இயேசு சிலுவையை சுமந்தது நிமித்தமாய், சிலுவையில் அறையப்பட்டது நிமித்தமாய் நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த சிலுவையில் அறையப்பட்ட நிமித்தமாய் நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். இனி வாழ்வது நாம் அல்ல, இனிலே கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இனி பிசாசினுடைய சரத்தில் வாழ்வது அல்ல, கிறிஸ்து என்னிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து என்னிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். நன்மை செய்யும்படியாய், பிதாவை மகிமைப்படுத்தும்படியாய், நற்கிரியைகளை செய்யும்படியாய் நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். இந்த எண்ணம் நமக்குள்ள எப்ப எடுத்துக்கிறோம்? நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். நான் தவறு செய்வதற்காக இல்ல, நன்மை செய்வதற்காக, நன்மை செய்வதற்காக, பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். சிலுவையிலே பிசாசு தோற்று போனான். அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். அவனுடைய எல்லா அதிகாரம் இழந்து விட்டான். வெளியரங்கமான கோலமா இருக்கிறான். பிசாசின் கிரிகள் எல்லாம் அழிக்கப்பட்டாயிற்று. இன்னைக்கு பிசாசுக்கு எதுக்குனாலே போதும், இதை மட்டும் சொன்னாலே போதும், பிசாசே நீ தோற்று போய் விட்டாய், சிலுவையிலே உன் தலை நசுக்கப்பட்டாயிற்று, நீ வெளியரங்கமான கோலமாயினாய் என்று சொன்னாலே போதும், அவன் பயந்து ஓட ஆரம்பிச்சிருவான். இவங்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிருவான். இதுவரைக்கும் தந்திரத்தை பயன்படுத்தி என்னமோ செஞ்சு பார்ப்பான். ஆனால் அதை நாம் எதிர்த்து நிற்போம். எதிர்த்து நீக்கக்கூடிய பலனை கத்த தந்துட்டாரு. இயேசுவை கிரியெல்லாம் அழிச்சிட்டாரு. இன்னைக்கு நம்ம கையில அவனை ஒப்பு கொடுத்துட்டாரு. நம்ம எதிர்த்து நிற்கவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவன் பேரில் செலுத்தவும் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டார்.